ஹாய் நட்டி ஃபார் ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் ரிவ்யூ ராஜா. இன்றைக்கி நான் பார்த்த படம் மியாவ் 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 சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் தான். அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன் அந்த கதையை. அதாவது இந்த சுட்டி டிவியில் ஜாக்கி ஜான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வரும். அதில் வந்து குழந்தைங்கள்லாம் டிஷோ வச்சுப்பாங்க. அதெல்லாம் அந்த கிராஃபிக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆன்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் உட்காந்து ஆன் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் 4 பசங்க இருப்பாங்க. அந்த 4 பசங்க தான் வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பசங்க இருப்பாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்கணும்னா அந்த பசங்களை பாருங்கள். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நியாயமான ஒரு பசங்களாக, ரொம்ப உண்மையான ஒரு பசங்களாக இருக்காங்க. அப்படி என்ன உண்மையாக இருந்தாங்கன்னா வந்து அந்த 4 இளைஞர்களுக்கும் வேறு எந்த நினப்புமே இருக்காது. ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது தண்ணி. இந்த 2 நினப்பில் மட்டும்தான் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரமும். அதுதான். அதனால் இப்போ தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சமுதாய கருத்துள்ள பசங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 4 பசங்களில் வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அப்போ என்ன ஆகுனா, ஒரு பூனை வளர்த்துவாங்க அந்த ஃப்ளாட்டில். அந்த பூனை வந்து 4 பேரையும் அதில் 3 பேரை கொண்டுகிட்டே இருக்கும். அடுத்து இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அந்த பூனையை இந்த 4 பேரை கொல்லுது. அந்த பூனை யார், அந்த பூனை ஏன் அப்படி ஆச்சு, அப்படிதான் அந்த படத்தோட கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் தான். இல்லை நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கம்மனி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த பூனை வாய்ஸில் ஒரு பாட்டு வரும், இங்கி பிங்கின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மட்டும்தான் ப்ளஸ். அப்போ மற்றதெல்லாம் மைனஸ்ன்னு இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு படத்தில் நல்ல ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னாலே நம்ம லாஜிக் பார்க்குறோம். அதுவும் ஒரு பூனை. அந்த பூனை வந்து திடீர்னு டிராகனாக மாறுது, திடீர்னு வேற ஒரு உருவமாக மாறுது, என்னமோ உருவமாக மாறி அது பாட்டு கொல்லிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி நமக்கு தோணும், ஏதோ குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஷோ காமிச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படின்னா, பக்கத்தில் இருக்க பையன் கூட ஒரு பேய் சீன் மாதிரி பயமாக இருக்குது. இந்த பையன் உட்காந்துல மியாவ் மியாவ் அப்படின்றான் ஒரு சின்ன பையன். அப்போ அந்த பையனுக்கே அப்படி தோணி இருக்குன்னா அப்போ பெரியவங்களாம் எப்படி தோணி இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு இந்த படம். இது வந்து ஒரு பெரிய மைனஸ்னு சொல்ல, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருந்துருக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுக்காகவா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுதான் அந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய மைனஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா, இது வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அதில் வர ஒரு கொடுத்த ஆர்டிஸ்ட்டை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த மியூசிக் கேட்டிங்கன்னா அந்த ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது. மற்ற பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா ஓகே, அவங்களோட ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஹாரர் ஒரு சீன்ஸ் ஆகட்டும், அந்த கிராஃபிக்ஸ் சீன் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேமராவில் காமிச்சாலும் சிசி கேட்டிங்கன்னு வைங்களேன், அது பச்சையாக தெரியுது. அது வந்து ஒரு பொம்மை. இது கொஞ்சம் ஒர்க் எடுத்து மெனக்கெட்டு கொஞ்சம் உண்மை மாதிரி காமிச்சிருந்தா கூட நம்பி இருந்திருக்கலாம். அது எப்படி கதையாக நம்ப முடியுதில்லை, அது வேறு விஷயம். அந்த டிராகன் மாதிரி வர்றது, அந்த பேய் மாதிரி வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிஜி வச்சுருக்கோன்னு காமிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு பெரிய மெனஸாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வல்கர் சீன்லாம் எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு பேய் படமானு கேட்டிங்களா, இல்லை. காமெடி படமா, இல்லை. அப்போ மிஸ்டிக் த்ரில்லர், இல்லை. அப்போ என்ன படம் இது, எனக்கே தெரியாமல் தான் குழம்பி படம் பார்த்தேன். பட் ஆனால் உட்காந்து படம் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் கிளம்பிக்கணும், வேறு வழியே இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச 4 பசங்க, அந்த படத்தோட டைரக்டருக்குலாம் நாங்கள் பேட்டி எடுத்துருப்போம். அதை நீங்கள் சாகசமாக பார்த்துலாம். அதுக்கப்புறம் கீழே இந்த பக்கம் வந்து கமெண்ட் இருக்கும், பண்ணிடுங்க. லைக் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நன்றி.